எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பத்திரிக்கை. நம்ம சொன்ன மாதிரியே சந்தோஷ் ஐஸ்ல போட்டா போட்டு அப்பா சூப்பரா இருக்கு. இருக்கிறதுலே காஸ்ட்லியா அடிக்க சொல்லியிருக்கேன். நல்லா இருக்காது பின்ன. இந்த பத்திரிக்கையை பார்த்தாலே சந்தோஷம் மனசு மாறிவான். அவ்வளவு அழகா இருக்குது. ஏங்க என்ன கொஞ்சம் வாங்கலேன். அட என்னதான் செய்றாரோ தெரியல. பத்திரிக்கை சூப்பரா இருக்குது. சீக்கிரமே கோயில கொண்டு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு எல்லா சொல்ல பந்தத்துக்கும் கொடுக்கணும். எல்லாரும் மூக்குல வேற வேணும் இந்த பத்திரிக்கையை பார்த்த உடனே. என்ன மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? என்ன யாரும் கொண்டு வந்தாங்களா? அட வாங்க, யாரு கொண்டு பத்திரிக்கை தர போறாங்க? நம்மதான் எல்லா வீட்லயும் கொண்டு பத்திரிக்கை கொடுக்க போறோம். பாருங்க, பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தேன். சந்தோஷ கல்யாணத்துக்கு எம்பிட்டு அழகா போட்டோ போட்டு எழுதுனது அச்சு பெறலாம அழகா அடிச்சுட்டான். சிலவனு அடிச்சா ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். நீட்டா இருக்குங்க. டெமோக்கு கார்டு தரக்காக அங்க பார்த்து ஓகே சொல்லுங்க. உடனே லெட்டர் அடிக்க தர வேண்டியதான். என்ன 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 சொல்றது மீனாட்சி? யாருக்கு பத்திரிக்கை? என்ன பத்திரிக்கை? ஒண்ணும் புரியல. என்னது? உங்களுக்கு ஒண்ணும் புரியவும் செய்யுங்க. பாருங்க படத்தை பாருங்க. சந்தோஷ் போட்டோ போட்டிருக்கா. அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க, ஐஸ்வர்யா போட்டோ போட்டிருக்கா. மேல பாருங்க சந்தோஷ் ஐஸ்வர்யா. எழுத்தெல்லாம் பாருங்க எப்படி நீட் மகிமையா எழுதியிருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு சீக்கிரமே போனுங்க. பத்திரிக்கை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சொல்ல போகணும். என்ன மீனாட்சி என்ன சொல்லுங்க? என்ன பத்திரிக்கை? யார கட்ட நீ பத்திரிக்கை அடி கொடுத்த? ஐஸ்வர்யா சந்தோஷ் யாருக்குமே வீட்டுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதை தேவையில்லாம பத்திரிக்கை எல்லாம் இப்ப எதுக்கு அடிக்க? நீ சொன்னா கேட்க மாட்டேன் மீனாட்சி. ஒண்ணு போடு. ஆற பொறுத்துதான் எதுவும் பண்ணணும். அவசரப்பட ஒண்ணும் நடக்காது. அட சும்மா இல்ல நீங்க. ஆற பொறுத்தது ஆக்க பொறுத்தது எல்லாம் போதும். நம்ம பையனுக்கு வயசு காணாமையா இருக்கு. கல்யாணத்துக்கு பேசாம நீங்க இருங்க. அவனை குழப்பாம இருந்தா போதும். இந்தா அவன் வாரான், பேசாம இருங்க. சந்தோஷ் இங்க பாரு, பத்திரிக்கை எப்படி வந்திருக்குன்னு. போட்டோ எல்லாம் சூப்பரா இருக்கு பாரு. ஐஸ்வர்யா பக்கத்துல எப்படி நிக்க பாரு. வா. என்னம்மா உங்கள்ட்ட எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரியவே செய்யாதா? எனக்கு ஐஸ்வர்யா கூட பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா நீங்க? நேத்து தானே உங்கள்ட்ட என்ன பேசியிருக்கேன். மறுபடியும் நீங்க பத்திரிக்கை யாருக்கு கட்ட அடிக்க கொடுத்தீங்க? பத்திரிக்கை பெரிய பத்திரிக்கை தான். யார்கிட்ட கேட்ட அடிக்க வச்சீங்க? என்கிட்ட கேட்கணும். என் கல்யாணத்துக்கு நீங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்கினா பத்திரிக்கை நீங்க அடிக்க கொடுக்கணும். உங்க விருப்பத்தை பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. அப்படியாப்பா? ஓ, உன்ட பர்மிஷன் வாங்கி தான் நாங்க என்ன செய்யணுமா? படிக்கணும்னு சொன்னேன். இந்த இதுதான் இந்த படிப்பு தான் நான் படிப்பேன். சரின்ட்டு அப்பா அடிச்சுட்டு உடனே உன்ட சீட் வாங்கி கொடுத்தோம். எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டாங்க. இப்போதைக்கு யாரும் வெளிய இடத்துல போய் வேலை பார்க்கணும். வேண்டாப்பா, வெளிய இடத்துல நீ வேலை வேண்டாம், இங்கே பாருங்க ஆஃபீஸ் வச்சு தரோம். ஓஹோ, நீ சொன்ன பேச்சுக்கெல்லாம் நாங்க ஆடினால கல்யாணமும் உன் விருப்பத்துக்கு நாங்க ஆடுவோம் நீ நினைக்கியா? அதுக்கெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அம்மா என்னை புரிஞ்சுக்கங்கம்மா. கல்யாணம் எனக்கு நடக்க போகுது. எனக்கு பிடிச்ச பொண்ணாங்க நான் கல்யாணம் பண்ண முடியும். நீங்களா சொல்றாது அதுவும் ஐஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கவே என் ஒய்ஃப் ஆட்டு அவ்வளவு போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறது தப்புமா. உங்க இதுக்கு நான் பலிகடா ஆக முடியாது. சந்தோஷ் இல்ல, வெளியே எங்கேயும் போக கூடாது. இன்னும் 4 நாள் உன் கல்யாணம். உள்ள போ. என்னது 4 நாள்ல கல்யாணமா? அம்மா இதெல்லாம் டூ மச் பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் ஒத்துக்கிட மாட்டேன். பாத்துக்கிடுங்க. இந்த பாரு சந்தோஷ், அம்மா உனக்கு எது பண்ணா நல்லதுதான் பண்ணுவேன். உள்ள போ. 4 நாள்ல உனக்கும் ஐஸுக்கும் கல்யாணம். ஐஸ் வீட்ல இருந்து எல்லாரும் நாளைக்கு சாயங்காலம் வராங்க. நீ பேசாம உள்ள போயிடு. உங்கள்ட்ட எதையும் சொல்லி அவங்கள போட்டு போகாத. பேசாம இரு. உனக்கு நல்லதான் அம்மா பண்ணுவேன். ஐஸுக்கு என்னடா குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் காசு இல்லையா? எல்லாத்துக்கும் மேலானவடா. எவ்வளோ ஒருத்திய பாத்திருக்கிய? அவ பாக்காத மாதிரியே இருக்கா. அவெல்லாம் பொண்ணு. ஆமா சத்தியா பத்தி எதுவும் பேசாதீங்க. என்னடா என்ன ரொம்ப சத்தம் கூடுதலா இருக்குது? அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்களோ அந்த குடும்பம்? போ, மரியாதைக்கு உள்ள பேரு. கோவத்தை கலப்பாத. என்ன மீனாட்சி நீ என்ன பண்ணுத? இதெல்லாம் தேவையான வேலை பாத்துக்க. நம்ம பையனுக்கு வாழ்க்கையாக்கும். வேணாம், கல்யாணங்கிறது இருமனம் சம்மதிச்சாதான் திருமணம்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கையை நரகம் ஆக்கிறாத மீனாட்சி. வேணாம், சொன்னா கேளு. நீங்க பேசாம உள்ள போங்க. அவனை குழப்பாம இருந்தா செய்யலாம். நீ பேசாம இருங்க. நீ அவன் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்களும் அவனை போய் பார்க்க கூடாது. நீங்க பேசினா கண்டிப்பா அதை குழப்பிடுவீங்க. நாளைக்கு எங்க அண்ணன் குடும்பத்துல எல்லாரும் வராங்க. இன்னும் நாளை நல்ல கல்யாணம். விடிஞ்ச 3 நாள் தான் இருக்கு. அவனை எதையாவது பேசி எடுத்து மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க முடிஞ்சா. இல்லைன்னா பேசாம வாய மூட்டிடுங்க. அதையும் இதையும் சொல்லி காரியத்தை கத்துறாங்க. பாத்துக்கோங்க. ஒரு நானா இருக்க மாட்டேன். மீனாட்சி வேணாம், பிள்ளைங்க ரொம்ப இருக்காத. ஒரு கையை விட்டு போயிருவாங்க, பாத்துக்க. வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சுத்தமா. நம்ம பையன் பாவம், ஒத்த பையன், ஒத்த புள்ளைய பத்து வச்சிருக்கோம். வீணா பிரச்சனை பண்ணாத சொல்லிட்டேன். நீங்க போங்க. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் நான் பாத்துவேன். நீங்க பேசாம வழக்கம் போல அமைதியா வாய மூட்டி இருந்தா போதும். சரி, பெத்ததுக்குதான் நமக்கு எதிராக நிக்கின்னு பார்த்தா கெட்டின புருஷனும் அதுக்கு மிச்சமா தான் நிக்காரு. பிள்ளைங்க வேற வழிக்கு போனா நம்ம தான் மாத்தி நல்ல வழி கொண்டு வரணும். இவரும் அவங்க கூட சேர்ந்து ஆட்ட விட்டு இருக்காரு. இந்த வீட்டுல யாரையுமே முதல்ல நம்ப கூடாது. நம்ம தான் நல்ல கவனமா பாத்துக்கிடணும். சந்தோஷம் வெளியே போகாம மெயினா கவனிச்சிடணும். அம்மா என்ன படத்தை வரக்கூடிய பிள்ளி மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ சத்தியா இப்படியாவது பேசணும். வீட்லயே இப்படி இருந்தா 3 நாள்ல நாளைக்கு யாரும் வந்தாங்கன்னா நம்ம கல்யாணத்தை கண்டிப்பா முடிச்சு வச்சிருவாங்க. இந்த அம்மாவை நம்ப முடியாது. வீட்லயே பேசாம விளக்கு கிட்ட வச்சு இந்த காலத்துல இப்படிதான் கல்யாணம் நடந்து கல்யாணத்தை நடந்து வச்சாலும் நடத்திச்சிருவாங்களே. என்ன செய்யலாம்? இல்ல இனி இதை விடாது. சத்தியோட உடனே பேசணும். இதை இன்னும் நம்ம போட்டுன்னு விட்டா கண்டிப்பா நமக்கு தான் பெருசா பிரச்சனையா வரும். அதனால கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். சத்திய கலந்து பேசி அப்பாவாவது நமக்கு இதா பேசுவாருன்னு பார்த்தா அப்பாவும் அம்மாவுக்கு பயந்துட்டு இருக்கு. சந்தோஷ், உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். எதுனாலும் யோசிச்சு ஒரு கைக்கு 2 மட்டும் நல்ல முடிவா எடு. சரி, சத்தியிட்ட பேசி இவ்வளவு நிலவரத்தை சொல்லலாம். அவ என்ன சொல்ற பாக்கலாம்.
காதல் வந்தது கண்ணீன் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலியதாக புத்திய மறைப்பாய் தெரிவதில்லை நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு தன்னன்னான. ஐ இப்பதான் சந்தோஷம் வச்சு பாட்டு பிடிச்சோம். சந்தோஷே போன் பண்ணிட்டாங்க. ஹலோ சந்தோஷ், உங்களுக்கு 100 வயசு. இப்பதான் உங்களை வச்சு பாட்டு பிடிச்சிட்டு இருந்தேன், நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சந்தோஷ் சத்யா, எனக்கு பயமா இருக்கு சத்யா. எங்க வீட்டுல என்ன வச்சிருக்காங்க, வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பொம்பளைங்க தான் இப்படி பண்ணுவாங்க, எங்க அம்மையா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கே தெரியல. எனக்கு காலையில பத்திரிக்கை அடிச்சுட்டு வச்சு பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நல்லா இருக்கான்னு கேட்டாங்களா, எனக்கு கோவம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, நீ 4 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல சத்யா. எப்பா மழை விடுனாலே மண்ணு விழுந்துகிட்டே இருக்குது, பெருக்கி பெருக்கி முடியல. என்ன சந்தோஷ் சொல்லியே? அப்படியா? வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா? வீட்லயே வச்சிருக்காங்க, இன்விடேஷன் அடிச்சிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? பயமா இருக்கு. அதான் சத்யா, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் யோசிச்சு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். நான் என்ன முடிவு எடுத்தாலும் என் கூட பக்கபலமா இருப்பேல சத்யா. இந்த பிள்ளை எந்த பேல்ட்ட பேசிட்டு இருக்கு? என்ன சத்யா, சத்தமே இல்ல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற பதில தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு பக்கத்துணையா இருவில்ல, சப்போர்ட்டா இருவில்ல சத்யா. நீ சொல்றதுல நம்ம வாழ்க்கையே இருக்கு. சந்தோஷ் கவலைப்படாதீங்க, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டா பக்கபலமா எப்பவுமே நிப்பேன். சந்தோஷ் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. இது போதும் சத்யா, இது போதும். நான் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பில்ல, அதே எனக்கு போதும் சத்யா. சரி சத்யா, திவ்யா வரா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். போனுக்கிட்டே வச்சுக்கேனா. யார்கிட்ட பேசுன? இப்ப நீ யார்கிட்ட பேசுன? பக்க பழமா இருப்பியாமே, பக்க பழமா. சின்ன பிள்ளைன்னு பார்த்தா எம்மா நல்ல தேறிய நீ. பேசத பார்த்தா எம்மா எனக்கு நெஞ்சொலி இருந்துரும் போல இருக்க. எம்மா அடிக்காதம்மா, அடிக்காதம்மா, எம்மா அடிக்காதம்மா. அடிக்கவா? உனக்கு கொல்லணும் டீ. சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்ன வேலை செய்ய? எவன்ட்டு அது? எம்மா எம்மா அடிக்காதம்மா, எம்மா அடிக்காதம்மா, வலிக்குமா எம்மா வலிக்கு. சரி நீ எல்லாம் என் பிள்ளையா? என் பேர கெடுக்கிறதுக்குனே வந்துருக்கேட்டி. உங்க அப்பா உன்னை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருட்டி. இவ்வளவு அந்த மனசை ஒரு நாள் கூட லீவ் போகாம உங்களுக்காண்டி ஓடா உழைக்காரு. ஓடா ஒரு நல்லதுக்கு வந்துருப்பாரா, கெட்டதுக்கு வந்துருப்பாரு. வேலை வேலை பிள்ளையில பாக்கணுமென்றி ஓடுகாரு. நீ உன்னை படிக்க அனுப்புனா இந்த விளையாட்டி பண்ணிட்டு இருக்க. எவன்ட்டி அது எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுடி. கல்லூரி மங்கி எனக்கு வாயை மூடிக்கிட்டே இருக்க. செய்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு சீ உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய ஆளாதான் இருக்க. பக்க பலமால இருப்பான், பக்க பலமா. ஒரு நாள் சொல்லிருப்பேட்டி உன் அப்பன்ட்ட, எப்ப கஷ்டப்படாத, நான் படிச்சு வேலையில ஏறி பக்க பலமா நான் குடும்பத்தை பாத்துக்கிடுவேன், தங்கச்சியை கட்டி கொடுப்பேன், நல்ல நிலைமையில வரும். ஒரு நாள் சொல்லிருப்பேட்டி நீ. எவனுக்கோ பக்க பலமா நிப்பாளாம். லட்சுமி பிள்ளைய விளக்கமாத்துட்டு அடிக்கிய தேஞ்சில்ல பவா. லட்சுமி என்னத்த இப்படியா பிள்ளை போட்டு அடிக்குது? சும்மைரி. ஐயோ நம்ம அம்மாட்ட சொல்லலான் இருந்தோம், அதுக்கடையில் அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு போல இருக்க. எதுக்கு அடிக்காங்கன்னு தெரியலையே, கன்ஃபார்ம் பண்ணிட்டே பேசுவோம். ஏக்கா உனக்கு தெரியுமாக்கா, இந்த பிள்ளை இவன்ட்டையோ பேசிட்டு இருக்குக்கா, அவன்கிட்ட சொல்லுங்க பக்கபலமா இருப்பேன்னு சொல்லுக்கா. இந்த பிள்ளைய பாருக்கா, இதெல்லாம் இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு தேவையாக்கா? யாருன்னு எனக்கு தெரியலையாக்கா. நான் நம்ம பிள்ளைல சின்ன பிள்ளைல விவரமே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது செய்யக்கூடிய வேலையை பத்தியாக்கா எங்களை சரி சிரிக்க வச்சிரும் போல இருக்க. சரி அழாத அழாத லட்சுமி, எனக்கு எல்லாம் தெரியும். நேற்று ராத்திரி தான் யாழினி போன் போட்டா, அவதான் சொன்னா, அம்மா சத்யாட்ட நான் பேர்னேன், சத்யா இல்ல அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுதாம்மா, கொஞ்சம் பாத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு நேற்று ராத்திரி தான் போன் போட்டா. சரி உன்ட சொல்லணுமே, எப்படி சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பாரு சத்யா, உன் அம்மா அப்பா பாவமே பாவம், உன்னை எம்புட்டு துட்டு போட்டு செலவழிச்சு படிக்காக. நீ இந்த வேலையெல்லாம் செய்யலாமாம்மா சொல்லு. உனக்கு அதான் உங்க அப்பாட்ட அன்னைக்கே மாப்பிள்ளை பாருங்க வைங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா அப்பவும் என்ன சொல்லுச்சு, ஏன் உடம்புல ரத்தம் இருக்கிற வேலை பார்த்து என் பிள்ளைகளுக்கு போடுவேன், அது நல்லா படிக்க வைப்பேன் அப்படி மைனின்னு சொல்லிட்டுலாம் போனார். நீ கேட்டுட்டு தானே இருந்த, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாம்மா, அது பார்த்துருக்க இடமும் பெரிய இடம். அம்மா பொல்லாதவா, நாட்டாமைக்கு கொண்டாட்டி, அவராது நல்ல மனுஷன், அந்த பையனும் தங்கமான பையன். அம்மா பொல்லாதவா பத்துக்கு, அவள்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது. என்னதுக்கா சொல்லுங்க? அந்த சந்தோஷ் பையன், அந்த பையனா? அந்த பையன் நல்ல பையன் நினைச்சலாக்கா நான் வீட்டுல ஏத்தனேன். இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பாக்கக்கா. பிறநாளுக்கெல்லாம் கூப்பிட்டேன், நல்ல தம்பி நம்ம உயிரையும் காப்பாத்தினாருன்னு சொல்லிதாக்கா கூப்பிட்டேன். இப்படியா பண்ணுவான்?
நான் இப்பவுமே ஊருக்கு கிளம்புதேங்க்கா. இனி எந்த என்னைய கேவலப்படுத்தி போடுவா போல இருக்கு. ஆமா லட்சுமி, நான் அப்புறமா பேசுறேன். சரி, அது தம்பிதான், நல்ல பையன்தான். நீ சொன்ன மாதிரி அவன் அம்மா சரி கிடையாது. நம்ம பிள்ளைய கொண்டு அங்க கொடுக்கவும் முடியாது, அதெல்லாம் பெரிய இடம். அதனால பேசாட்டி இரி. நிக்கி, சத்தியை அங்க கூட்டிட்டு போமா. போ சத்தி, எதுவும் யோசிக்க கூடாதுன்னா பெரியம்மா எல்லாம் நல்லதுதான் சொல்லுவேன், நல்லதுதான் செய்வேன். போ, அங்க போய் இரி, போ நீ குடி. எம்மா, எனக்கும் தெரியுமா, இந்த நச்சுதான் இவ போனல்ல, ஏதோ ஃபேன்சி ஒரு கோயிலுன்னு போய் சொல்லிட்டு போனா பத்தியா. அப்பமே நான் இவ பிறத்த போய் பார்த்தேன். அங்க ஒரு தோட்டம் இருக்கா, அங்க சந்தோஷ் கூட வந்து பேசிட்டு இருந்தாமா. அத அவங்க அம்மா பாத்துட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளவு நல்ல கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு தான் போனாங்க. என் பையன்ட்ட நீ பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நானும் உன்ட்ட சொல்லணும்னு இருந்தேன். நேத்து அக்காவுக்கு மறுபடியும் போயிட்டம்மா, அதான் சொல்லல. இந்த பிள்ளை ஒன்னும் சரியில்லம்மா. ஏடி, உனக்கும் அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியாம நம்ம பிள்ளையெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்ட்டு நான் தானே இருந்துட்டேன். என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதாட்டி. நேரத்தையும் இவ்வளவு நாடு கடத்தி இருப்பேனே. நிகி, அங்க அடுப்பாவையில இந்த பண்டமலாரம்லாம் இருக்கு, எடுத்து அக்காவை குடு, சாப்பிட்டு தண்ணியும் குடிங்க, சர்பத்து என்ன போட்டு குடியம்மா. அங்க இருக்கு, எதையும் நினைக்க கூடாதுன்னா சத்தி. பாருக்கா, பிள்ளைன என்ன நினைச்சு என்ன இப்படி கேவலப்படுத்திட்டாரா. இந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவாரு, சும்மையா விட மாட்டாரு. இப்பதான் ஒரு சினிமா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். பாருக்கா, இந்த பிள்ளை அதையும் கெடுத்துட்ரும் போல இருக்க. நான் நீக்கலக்கா, நான் ஊருக்கு கிளம்புகேன். சாயங்காலம் பஸ் இருந்தா பாக்க சொல்லுக்கா தானே, நான் கிளம்பிடுறேன். நீங்க இருந்தா அதுல நார் அடிச்சிடும். லட்சுமி, ஆளாத, நம்ம பிள்ளை அப்படிலாம் இல்ல. ஏதோ சின்ன பிள்ளைலாமா, ஏதோ அப்படி ஆயிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அந்த பையனும் நல்ல பையன்தான், நம்ம பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடையாது, ஒண்ணும் இல்ல. இரி, நாளைக்கு மறுவிட முடிச்சுட்டு நாளை கழிச்சு காலையில பஸ் நான் ஏத்தி விடுவேன்னா. அவ சத்தியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பேசாம இருப்பா, பேசாம இரி. அடி கொடுத்துருக்கேல்ல, பேசாட்டி இருப்பா. நல்லதுன்னு யாருமே நினைக்க முடியலையாக்கா. அந்த பையன் நல்ல பையன் நினைச்சுதானே என் வீட்டுல விட்டேன். எனக்கு பிள்ளை மாதிரிதான் அவன் நினைச்சேன். இந்த பையன் இப்படியா? இந்த பிள்ளைக்கு அது அறிவு வேண்டாமாக்கா? ஒரு பையன் பல்ல கணிச்சு பேசினாலும் இந்த பிள்ளைக்கு அறிவு வேண்டாம்? இது இப்படியே பல்ல கணிச்சு பேசும். அதாக்கா, நேத்து எங்கேயோ கோயிலுக்கு போற ஏழ்னியக்கா வருவாரோ, ஒத்த காலில் நின்னா. அப்ப நெகி பிள்ளைன்னு சொல்லிச்சு, நானும் வாரேன்க்கா. இல்ல, நீ வேண்டவே வேண்டாம், என்ன அதை நீ சொல்லி என் மண்டையை குழப்பி விட்டுட்டுக்கா. சரி, போயிட்டு வரட்டுமே. வீட்டுல அங்க இருக்காள, ஊர்னா பாக்கணும் ஆசைப்படுவாள நினைப்பு வச்சதுக்கு இன்னும் எவ்வளவு அந்த பிள்ளை ஏமாத்திருக்கு பத்தியாக்கா. சரி சரி லட்சுமி, விடு, ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைகள் இந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. பிள்ளைகள்லாம் என்னத்த நம்ம சொல்ல, விடு. சரி, உன் அத்தங்காரனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்ன. உடனே எங்க அக்கா வீட்டு எல்லாமே பத்தி வச்சிருவாரு, நமக்குள்ள இருக்கட்டு. சந்தோஷம் ஒரு பாவம், அம்மா அடிச்சு போட்ட. நம்ம வீட்டுல யாரும் சமைப்பாங்கன்னு பார்த்தா அம்மா இப்படி அடிச்சு போட்டாரு. ஏட்டி சத்தியா, நான் சொல்லுதேன்ட்டு கோபப்படாத, பாத்துக்க. உன் நல்லதுதான் நானும் சொல்லுவேன். இங்க பாரு சத்யா, நம்ம அப்பா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க. நல்ல சாப்பாடு ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு இருப்பாங்களா? காலையில நின்றுட்டே படப்படான்னு சாப்பிட்டுட்டு போயிரும். மத்தியானம் இருந்தா காலையில அம்மா வடிக்கூடிய சோற, ஆறுன சோற சாப்பிட்டுட்டு வருது. சாயங்காலம் 2 தோசை திங்கும். இப்படிதான் நம்ம அப்பான்னு இல்ல, பொதுவாவே எல்லா அப்பா அம்மாரும் இப்படிதான். அவங்களுக்குன்னு வாழ மாட்டாங்க. நம்ம அப்பா எப்படிலாம் நம்மள பார்த்தாங்க டி. நமக்கு என்னெல்லாம் வாங்கி தந்துரு, கேட்ட உடனே வாங்கி தரும். எங்க போனாலும் சரி போயிட்டு வாங்க, முன்னாடி நம்ம பெரியம்மா வீட்டுக்கே நம்ம விடாது. இப்பதான் நம்ம கேட்டு சரி போங்கன்னு அனுப்பி வைக்காங்க. நீ இப்பெல்லாம் பண்ணலாமாட்டி? எல்லாம் யோசிச்சு பறிச்சு சத்தியா. நான் உன் வயசுல சின்ன பிள்ளை இருந்தாலும் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், தலை சொல்ல வந்துட்டா, கொஞ்சம்னா போதும், தலை வந்துருவா அங்கிறது அட்வைஸ் பண்ணேன். பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம அம்மாவும் அப்பாவும் மட்டும் நீ யோசிச்சு பாரு, வேற எந்த இதுக்கும் போகாத. உனக்குதான் கல்யாணம் பண்ணணும் ஆசை இருந்தா 12 முடிச்சோடனே அப்பாட சொல்லி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களாட்டி. அப்ப எதுக்கு படிக்கணும் நீ சீன் பட்டி? காலேஜ் எவ்வளவு ரூபா கட்டி இருக்கு, இன்னும் கட்டணும். அப்ப அதுக்குதான் நேத்து பாரு, ஃபங்க்ஷனுக்கு வந்து கூட வந்து அவளால ஒரு நாள் நிம்மதியா வைக்க முடியாதா பாருட்டி. வேலைன்னு போயிருது. 2 நாள் லீவ் போட்டு ஏன் அப்பாவுக்கு இருக்க தெரியாமையா? என் அப்பா வீட்டுல இருந்தானா நம்ம என்னத்த மண்ணையா சாப்பிடுவோம்? பிரைவேட் கம்பெனி வேற, வீட்டுக்கு போயிட்டுவான், அனுப்பி விட்டுருவான். நம்ம அப்புறம் திண்ணையமா தான் அலையணும். அப்பாவை அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பசியா. இதெல்லாம் நல்லது இல்ல, வேண்டாம். சந்தோஷம், நான் இப்படி நினைச்சே பாக்கல. நேத்து பார்த்தோன்னா எனக்கே சாக்காயிட்டு. கெட்டி போயிரு, கோவத்தை கலப்பாத. சந்தோஷம் பத்தி எதுவும் சொல்லிட்டு இருக்காத, போ. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிட்டேன். அதான் சரியான திமுரு பிடிச்சவர்ல நீ, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்பயும் போய் எப்படியும் சீரழி. எனக்கு என்னவோ அக்காளன்னு சொல்லி சொன்னேன், அவ்வளவுதான்.
என்னவும் செய்யம்மா, இனி நான் உன்னை பத்தி பேசவும் போறது இல்ல. அதான் வீட்டுல தெரிஞ்சுல இனி அம்மா அப்பா பாத்துடுவாங்க.